இப்போர் என்னுடன் முடியட்டும் என்றார். அந்த சூழ்நிலையிலும் பீஷ்மரின் அறிவுரையை துரியோதனன் ஏற்கவில்லை. எல்லோரும் பிரிந்து சென்றதும் நள்ளிரவில் கர்ணனோ ஓடி வந்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து அழுதான். ராதையின் மைந்தனான நான் சில சமயங்களில் தங்களுக்கு மரியாதை தர தவறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதான் கர்ணன். இதனை கேட்டு பீஷ்மரோ, கர்ணா, நீ ராதையின் மகனல்ல, குந்தியின் மைந்தன் என்று எனக்கு முன்பே தெரியும். சூரிய குமாரன் நீ. இதனை வியாசர் எனக்கு கூறினார். காரணமின்றி நீ பாண்டவர்களை பகைத்ததால் தான் நானும் உன்னிடம் கோபமாக நடந்து கொண்டேன். பாண்டவர்களோ உன்னுடைய தம்பியர், நீ அவர்களுடன் சேர்ந்து தர்மத்தை போற்றென்றார். கர்ணனோ கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. துரியனுக்கு எதிராக போர் புரிவதை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. மன்னியுங்கள் என்றான். கர்ணா, அறமே வெல்லும், நீ விருப்பப்படியே செய் என்று கூறிவிட்டு நித்திரையில் ஆழ்ந்தார் பிதாமகன். குருஷேத்திர போரில் மிக பெரிய இழப்பாகவும் தீர்க்க முடியாத சோகமாகவும் அமைந்தது பீஷ்மரின் வீழ்ச்சி.